அத்தி மரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலன். ஆமென். இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்றேன். ஆசீர்வாதம் 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 எல்லாம் ஓடுறாங்கல்ல, ஆசீர்வாதம் எல்லாம் ஆவி ஆத்மா சரீரத்துல குடும்பத்துல எல்லாத்துலயும் சந்தோஷம்னு ஒண்ணு இல்ல. எல்லாத்துலயும் நான் சொல்லுவேன், எல்லாத்துலயும் இந்த ஆவில ஆத்மாவில சரீரத்துல, இந்த சரீரத்துல சந்தோஷம் இருக்கணும், ஆத்மாவில சந்தோஷம் இருக்கணும். எல்லாத்துலயும் சந்தோஷம்னு ஒண்ணு இல்லைன்னா அது ஆத்மாவில கிடைக்கும். ஹலோ, புரியுதா? இந்த நீ வாங்குற கார் உனக்கு சந்தோஷத்தை தரும், நீ வாங்குற நகை உனக்கு சந்தோஷத்தை தரும், நீ வாங்குற லேண்ட் உனக்கு சந்தோஷத்தை தரும், நீ பாக்குற காரியங்கள் எல்லாமே, நீ அனுபவிக்கிற எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தருது. அதான் ஆசீர்வாதம். இதெல்லாம் உனக்கு சஞ்சலத்தை, தவிப்பையும், வருத்தத்தையும், வேதனையும் கொடுக்குதுன்னா அது ஆசீர்வாதமே கிடையாது. அங்க கர்த்தர் இல்லைன்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கஷ்டப்பட்டு கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிக்காம குடும்பத்தை விட்டுருவாங்க, பிள்ளைங்களை விட்டுருவாங்க, சரீரத்தை விட்டுருவாங்க. ஒருத்தர் வச்சுக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைங்க கிடையாது, பேரை சொல்ல விரும்பல. ஒரு பாருங்க, கஷ்டம், நல்ல ரொம்ப நல்ல ஒரு பெரிய மனுஷன், நல்ல மனுஷன் தான். கஷ்டப்பட்டு 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 பெரிய ஆளாயிட்டார் கடைசியில. ஆனா தன்னுடைய சரீரத்தை மறந்துட்டார். இன்னொருத்தர் இதை காட்டுறான். ஒருத்தன் வேலை 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 பிசினஸ் 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 ஓடி 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 குடும்பத்தை விட்டான். ஒருத்தங்க இருக்கிறான் ஊழி 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 ஃபேமிலியை விட்டுறான், அண்ணன் மறந்துடுறான். இப்படியே போயிடுறாங்க பாருங்க. என்னன்னா ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை எதுல? குடும்பத்துல, பொருளாதாரத்துல, வீட்டுல, சரீரத்துல, ஆத்மாவில, ஆவில வேதனையை கூட்டலனா அது ஆசீர்வாதம். இது எல்லாத்திலையும் எதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய விதத்துல நீ ஆசீர்வதிக்கப்படலன்னா நான் சொல்றேன், புரியுது? இதெல்லாம் எதுக்கு? ஆசீர்வாதம் என்னது? இந்த சரீரத்துக்கு அடுத்து எல்லாமே நமக்கு கிடைக்குதா? எல்லாமே சந்தோஷத்தை தருதுதான் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தையே ஒரு பக்கம் எடுக்குதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல இடிக்குதுன்னா ஆசீர்வாதமே கிடையாது. என் புள்ள சொல்லுவான் கதை இந்த மாதிரி, என் கடைசி புள்ள ஆபிரகாம் சொல்லுவான் அந்த ஸ்டைல்ல நான் எது ஆசீர்வாதம்? பிரசங்கில 5:18 வாசம்ல 18, 19, 20 தேவன் கொடுத்த எல்லாத்தையும் அனுபவிக்கும், நல்ல சந்தோஷமா என்ஜாய்ன்றது பிசாசுக்கு பிடிக்காத வார்த்தை. உலகத்துல இருக்கிற ஜனங்க என்ஜாய் பண்ண வேண்டிய விதத்துல என்ஜாய் பண்ணல. அது ஒண்ணு இருக்குது. எல்லாம் என்ஜாய் பப்பு அது இதுன்னு சுத்துறாங்களே. கடவுள் எதிர்பார்க்கிற விதத்துல மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய விதத்துல, அந்த விதம்ன்றதுல பரிபூர்ணமான சந்தோஷத்தை போட்டுக்கணும், எல்லை கலங்காத ஒரு ஆனந்தத்தை போட்டுக்கணும், மகிழ்ச்சியை போட்டுக்கணும். அப்பதான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் முழுமை. அதுல தேவன் இருக்கிறாரு, தேவன் அதுல கூட சேர்ந்து சந்தோஷப்படுறாரு. அதான் உண்மை, அதான் சத்தியம். உன் ஆசீர்வாதத்துல தேவனும் சந்தோஷப்படுறாரா? அதான் ஆசீர்வாதம். ஆமென். தேவனும் நீயும் சேர்ந்து சந்தோஷப்படுறதா முழுமையான ஆசீர்வாதம்.